உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த ஆளு என் மேல வந்து இடிச்சிட்டான். நான் இந்த ஆளு சத்தம் போட்டா இந்த பொண்ணு அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஹலோ ஹலோ, வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் ஒரு இன்ஸ்பெக்டர். நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அவரு தெரியாம தான் மோதினாரு, சாரியும் கேட்டாரு. ஆனா இவங்க தராதரம் இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. முதல்ல யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இவரோட மனைவி இறந்து 3 வருஷம் ஆகுது. அவங்கள மட்டுமே நினைச்சு இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவரு உங்களை வேணும்னு இடிப்பாரா? என்னம்மா நீ ஒரு நல்ல மனுஷன் இப்படி சொல்றீங்க? யாரு என்னன்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்க? சரி போமா போ. மேடம் நீங்க சார கூட்டிட்டு போங்க. நீ போமா. அம்மா, துர்காமா. பார்த்து போ. அழக்கூடாது. அம்மாக்காக சரி. நெக்ஸ்ட். தேவிமா வா. இப்பவாச்சும் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களா? இது மாரியோட தாலி. சூர்யா மறந்துட்டாரு போல இருக்கே. பிரபு, இந்த முறை துர்கா தாலியை தொட்டு விடுவாளா? மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். மாரி, நான் உனக்கு தத்து கொடுத்தது என் மகளோட குழந்தை இல்ல. அப்போ அந்த குழந்தை? அது உன்னோட குழந்தைதான் மாரி. மாறி, ஆனா துர்கா உடம்புக்குள்ள இருக்க. மத்தவங்க பார்வைக்கு நான் துர்கா தான், ஆனா நான் மாறி. ஐயோ, என் ஹஸ்பண்ட் சார், தேவி ஏன் குழந்தை? ஐயோ, ஹஸ்பண்ட் சாரும் தேவி அம்மாவும் அமெரிக்கா போறாங்களே, அவங்க போக கூடாது. தேவிமா, ஹஸ்பண்ட் சார். துர்காமா,
தேவிமா 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 நீ எப்படி வந்த? அப்பா எங்க? அப்பா பாம்பு குத்திருச்சுமா. பாம்பு கொத்திருச்சா? என்ன சொல்ற? சூர்யா என்னாச்சு? சூர்யா ஹலோ சூர்யா என்னாச்சு சூர்யா என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு சரி, என்னாச்சு? யாராச்சு? என்னாச்சு என்னாச்சு? என்னாச்சு மெடிக்கல் அசிஸ்டன்ட் கூப்பிடுங்க. என்னாச்சு என்னாச்சு சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. உட்காருங்க சார். உட்காருங்க. உட்காரு போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. நீ மனசுக்குள்ள ஏதேதோ வேண்டிக்கிட்ட. நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல்ல? என்னை விட்டுட்டு நீங்களும் குழந்தையும் எங்கேயும் போக முடியாதுங்க. நானும் உங்களை போக விட மாட்டேன். துர்காமா, மாரியம்மா என்ன யுஎஸ் போக விட மாட்டாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, பாத்தீங்களா? ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆமாண்டா, அம்மன் தான் வந்து காப்பாத்திருக்காங்க. பெருத்த சந்தேகம் என் மனதுக்குள் எழுந்துள்ளது. உன் மனதில் ஐயம் எழவில்லை என்றால் தான் ஆச்சரியம். என்ன சந்தேகம்? கேள் தேவி. துர்காவின் உடலுக்குள் இருக்கும் மாரிக்கு பழைய நினைவுகள் வந்து அவள் மாரி என்பதை உணர்ந்து கொண்டது சரிதான். இதில் என்ன உனக்கு சந்தேகம்? ஆனால் துர்காவின் உடலுக்குள் இருப்பது தன் மனைவி மாரி என்பதை மாரியின் கணவன் சூர்யா எப்பொழுது எப்படி தெரிந்து கொள்வான்? நல்ல கேள்வி, நியாயமான சந்தேகம். ஆனால் இதற்கான பதில் என்னிடம் இல்லை தேவி. என்ன சொல்கிறீர்கள் பிரபு? இந்த கேள்விக்கான பதில் மாரியிடம் தான் இருக்கிறது. மாரியிடமா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆம் தேவி, துர்காவின் உடலுக்குள் இருப்பது மாரிதான் என்பதை சூர்யாவுக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாரியைச் சேர்ந்தது. ஆனால் மாரி உண்மையை சொன்னால் அவள் உயிர் இருக்கும் துர்காவின் உடல் வெடித்து சிதறிவிடும் பிரபு. உண்மைதான். இருந்தாலும் அதுதான் மாரிக்கான சவால். அதை வெற்றிகரமாக மாரி செய்து முடிக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட இந்த சவாலை மாரி எப்படி வெற்றிகரமாக நிறைவேற்றி கணவனையும் குழந்தையையும் எப்படி காப்பாற்றப் போகிறாள், தாராவையும் அவளது அல்லக்கை சங்கர பாண்டியையும் எப்படி பழிதீர்க்கப் போகிறாள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக மாரி இந்த சவாலில் ஜெயிப்பாள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.